Students, now exercise 1.3, question number 20. Question number 20 and question number 19 are similar sums. There also one function f of x, here also one function f of x. There also question find inverse of the function, here also find inverse of the function. There also determine whether the inverse is also function, here also determine whether the inverse also a function. அது என்ன சொல்றாங்க, ஒரு function கொடுத்துட்டு அதோட inverse find பண்ணுங்கறாங்க and determine whether the inverse also function சொல்லி நம்மள அதாவது inverseம் functionான்னு சொல்லி question கேக்குறாங்க. and verify, இங்க எக்ஸ்ட்ரா ஒரு question என்னன்னு சொன்னா verify the symmetrical property about the line y equal to x by drawing the lines. line அதாவது பாத்தீங்கன்னா சொன்னா இந்த given functionக்கு ஒரு லைன் நீங்க டிரா பண்ணலாம், இதோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு லைன் டிரா பண்ணலாம். அந்த ரெண்டு லைனையும் யூஸ் பண்ணி இந்த லைன் y equal to xங்கற லைனை பொறுத்து symmetrical property டெஸ்ட் பண்ண சொல்றாங்க. அது எப்படிங்கறத நம்ம சம்ல டீடைலா பாப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சொன்னா இந்த given functionக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். how? Given function is what? f of x equal to 3x minus 4. So just I am taking, let y equal to, instead of f of x you can write y, that is equal to what? 3x minus 4. Already நான் அதை explain பண்ணிருக்கேன், மறுபடியும் சொல்றேன். You can take instead of y f of x or instead of f of x y. Similarly you can take instead of x g of y and instead of g of y x. இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். இந்த சம்முக்கு இது தேவைப்படும். Now you have to find what is x. இன்வர்ஸ் கண்டுபிடிங்கனாவே இந்த மாடல் சம் கொடுத்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணுங்கன்னு சொன்னாவே you have to find what is x using this equation. So what is x here? X equal to minus 4 goes to this side, y plus 4 by 3. So இப்போ நீங்க x என்னன்னு ஃபைண்ட் பண்ணிட்டீங்க. இதுதான், இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இத தெரிஞ்சிட்டா இன்வர்ஸ் ஈஸியா ஃபைண்ட் பண்ணலாம். அதாவது இதுதான் ஆக்சுவலா இன்வர்ஸ், பட் மேத்தமெட்டிக்கலா you have to change instead of x g of y. So just I am changing g of y instead of x, which is equal to what? y plus 4 by 3. சார் என்ன சார் மீனிங் சொன்னா, இந்த ஃபங்க்ஷன் in terms of x, that is f of x. This function in terms of y, that is g of y. அவ்வளவுதான். இங்க f னு பேர் வச்சுக்கணும், இங்க g னு நேம் வைக்கிறோம். அவ்வளவுதான், டிஃபரெண்டா இருக்குங்கிறது. That's all. But final answer பாத்தீங்கன்னா சொன்னா given function in terms of x, so you have to write final answer also in terms of x. But அது போக என்ன சொல்றாங்க, f of x க்கு தான் இன்வர்ஸ் கேக்குறாங்க. Therefore you have to write f inverse of x. So in terms of x தான் நீங்க இந்த ஆன்சர் எழுதணும். So you have to just replace instead of y x. So x plus 4 by 3. So இதையும் ஒண்ணுதான், இது ரெண்டும் டிஃபரெண்ட் கிடையாது, இது ரெண்டுமே ஈக்குவல் தான். பட் நம்ம எழுதுற மெத்தட் டிஃபரெண்ட். ஏன்னு சொன்னா given function in terms of x னா இதோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன், that is f inverse of x. Also you have to write in terms of x, that is concept here. So நம்ம first question answer கண்டுபிடிச்சோம், that is f of x தெரிஞ்சா f inverse of x find பண்ணிட்டோம். That's all. So next question, determine whether the inverse is also a function. And the inverse function ஆன்னு சொல்லி question கேக்குறாங்க. So you have to write the word yes. You can write yes also, no problem. Yes, f inverse of x is also function. என்னோட previous sums எல்லாம் பார்த்திருந்தீங்கன்னா நான் ஏன் இப்படி எழுதுன்னு புரியும். இருந்தாலும் நான் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். function அப்படி நீங்க ஒரு விஷயத்தை சொல்லணும்னு சொன்னா you have to prove two condition. First condition, இங்க இன்புட் நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா கம்பல்சரி இது அவுட்புட்னு சொல்லுவோம். சோ இத நீங்க y கூட இமேஜின் பண்ணிக்கலாம். சோ y equal to, உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குமா கிடைக்காதா, நீங்க x க்கு என்ன இன்புட் கொடுத்தாலும் y கிடைக்குமா கிடைக்காதா, you definitely get y value for every input in x value. and x க்கு நான் ஒரு இன்புட் கொடுத்தா y ஓட வேல்யூ 2 அவுட்புட் கிடைக்குமானா கிடைக்காது, அப்படி எல்லாம் கிடைக்காது. சோ இந்த ரெண்டு கண்டிஷன் satisfy ஆனாவே இது ஃபங்க்ஷன் தான். and இந்த மாடல்ல நீங்க ஈக்குவேஷன் பார்த்தாவே this is called linear function சொல்லுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா it makes one straight line. சோ இதெல்லாம் straight line ஓட ஈக்குவேஷன் தான். சோ இது ஒரு straight line தான் மேக் பண்ணும். y equal to போடிங்கன்னா இது ஒரு straight line மேக் பண்ணும். சோ straight line எப்பவுமே பாத்தீங்கன்னா vertical test வந்து ஈஸியா வந்து satisfy பண்ணிரும். therefore every straight line, நீங்க எந்த straight line பார்த்தாலும் that is function சொல்லி ஈஸியா சொல்லிட்டு போயிரலாம். இத பத்திலாம் நிறைய ஃபியூச்சர்ல படிப்போம். சோ இந்த மாடல் வந்தாவே you can tell yes f inverse of x also function because reason எழுதிரோம். So students, you have to write this sentence, every element in domain has unique image in codomain. So இந்த word எழுதிட்டீங்கன்னா enough. and students, இந்த sentence நான் எழுதுனங்காட்டி தான் இது எக்ஸ்ட்ராவா எழுதிட்டு இருக்கேன். ஏன்னு சொன்னா f inverse of x is function from r to r, real number to real number. Why I am writing here real number?
Here domain is real number. Yes sir, domain real numberங்கிறீங்க. ரொம்ப சிம்பிள். நீங்க x க்கு என்னெல்லாம் போட முடியும், that is called possible input are called domain. So x க்கு என்னெல்லாம் போடலாம், என்ன வேணா போடலாம் ரியல் நம்பர்ல. போட்டீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிட்டே தான் இருக்கும். அதாவது f inverse of x வேல்யூ கிடைச்சிட்டே தான் இருக்கும். Therefore you can take R. Real number is domain. கோடமைன் நீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா கோடமைன் மேக்ஸிமம் செட் எடுத்துக்கங்க. That is real number is maximum set in our number system. So நான் R எடுத்துக்கிறேன். That's all. So ஏன்னா இந்த வேர்டுல இங்க டொமைன் அண்ட் கோடமைன் வேர்டுல யூஸ் பண்ணங்காட்டி நான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இதை எழுதி காட்டுறேன். So இந்த வேர்டு எழுதிட்டு இந்த மாதிரி எழுதிட்டீங்கன்னா that is enough for this sum solution. Next students, நீங்க வந்து பாத்தீங்கன்னா சொன்னா கிராஃப் டிரா பண்ணணும். எந்த கிராஃப் டிரா பண்ணா given ஃபங்க்ஷனுக்கு ஒரு கிராஃப் டிரா பண்ணணும். நீங்க ஃபைண்ட் பண்ண அந்த given ஃபங்க்ஷனுடைய இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுக்கு ஒரு கிராஃப் டிரா பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க கேட்டிருக்கிற ஒரு சிமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டியை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், கரெக்டா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு கிராஃப் டிரா பண்ணோம்னா ஆக்சுவலாக இதுவும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான். எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆல்சோ ஒன் ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நீங்க டிரா பண்ணா யூ நீட் 2 பாயிண்ட்ஸ். ஸோ ஜஸ்ட் ஐ எம் டேக்கிங் எக்ஸ் ஈக்குவல் டு -1. அதாவது லெஃப்ட் சைடில் ஒரு பாயிண்ட், ரைட் சைடில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ லெஃப்ட் சைடில் ஒரு பாயிண்ட் -1 நான் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். ஆன்சர் -1 into 3 -3 -4 here, therefore -7. So plus sideல பாசிட்டிவ் சைடில் +1 போடுறேன். ஸோ 3 -4 ஆன்சர் -1. ஸோ 2 பாயிண்ட்ஸ், இந்த 2 பாயிண்ட்ஸ் வச்சு நான் இந்த கிராஃப், அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிற கிராஃபை என்னால் டிரா பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ங்கிற கிராஃப் டிரா பண்றதுக்கு நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டினாமினேட்டர் 3 இருக்கிறங்காட்டி நியூமரேட்டரோட வேல்யூ 3யோட மல்டிபிள்ஸ் வர மாதிரி நான் எக்ஸ் எடுத்துருக்கேன். தட் இஸ் -1 ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். ஸோ -1 +4 +3 +3/3 +1 ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸுக்கு நான் 2 எடுக்கிறேன். 2 + 4 6 6/3 ஆன்சர் 2. ஸோ அந்த மாதிரி எடுத்திருக்கேன். நீங்க என்ன வேணா எடுத்துக்க, தட் இஸ் யுவர் சாய்ஸ். ஸோ இந்த ரெண்டு டேபிள் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் லைனையும் டிரா பண்ண போறோம், எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் லைனையும் டிரா பண்ண போறோம் ஒரே கிராஃப் ஷீட்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க கொஸ்டின்ல y ஈக்குவல் டு எக்ஸ்ங்கிற ஒரு லைனை பொறுத்து தான் சிமெட்ரிக்கல் டெஸ்ட் வந்து செக் பண்ண சொல்றாங்க. ஸோ அதையும் டிரா பண்ணுவோம். டிரா பண்ணிட்டு சிமெட்ரிக்கல்னா என்னங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்டூடெண்ட் see the graph. இந்த பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணீங்கன்னு சொன்னா, இந்த பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணீங்கன்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த லைன் கிடைக்கும் ப்ளூ கலர். அண்ட் இந்த பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த கிரீன் கலர் லைன் கிடைக்கும். தட் இஸ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் லைன். திஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் லைன். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக 2 பாயிண்ட்ஸ் மட்டும் நான் இங்க எடுத்திருக்கேன். -1, -7. தட் இஸ் எக்ஸ் வேல்யூ -1, ஒய் வேல்யூ -7. அப்படியே கீழே போனீங்கன்னா இந்த ப்ளூ லைனை போய் ஜாயிண்ட் ஆயிக்கும் அந்த பாயிண்ட். நெக்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ +1, ஒய் வேல்யூ -1. தட் இஸ் எக்ஸ் வேல்யூ +1, ஒய் வேல்யூ -1. அந்த பாயிண்ட் இங்க இருக்கும். ஸோ இந்த பாயிண்டையும் அங்க ஒரு பாயிண்ட் நீங்க கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் திஸ் லைன். Similarly, f inverse of x, x value -1, y value +1, x value -1, y value +1. இந்த பாயிண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் x value 2, y value 2, x value 2, y value 2. இந்த பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் ஜாயின் பண்ணி நீங்க ஸ்ட்ரெயிட் லைன் போட்டலாம். தட் ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் f inverse of x, தட் லைன். ஸோ இன்னொரு லைன் அவங்க ஒன்று புக்லேயே கொடுத்துருக்காங்க. தட் இஸ் y equal to x. ஸோ y equal to xங்கிற லைன் இப்படிதான் இருக்கும். நீங்க கிராஃப்ல நல்லா பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். தட் இஸ் passes through origin 1,1, 2,2, 3,3. இந்த பாயிண்ட் வழியா பாஸ் ஆகக்கூடிய லைன் இஸ் கால்டு y equal to x. திஸ் இஸ் ஐடென்டி ஃபங்க்ஷன் ஆல்சோ. அவன் என்ன கொஸ்டின்ல கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த y equal to xங்கிற லைனை பொறுத்து இந்த லைனும் ஒண்ணுக்கு சிமெட்ரிக்கல் டெஸ்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு கொஸ்டின் கேட்கறாங்க. என்ன சார் சிமெட்ரிக்கல் டெஸ்ட் அப்படின்னு சொன்னா, பாருங்க வெரிஃபை பண்ண சொல்றாங்க. நம்மளுடைய சிமெட்ரிக்கல் டெஸ்ட்டை வெரிஃபை பண்ண சொல்றாங்க. வாட் இஸ் சிமெட்ரிக்கல் டெஸ்ட்? இந்த லைனை பொறுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த லைனை எடுத்துக்கங்க. இந்த லைனும் மிரர் இமேஜ். இந்த லைனை பொறுத்து இதை நீங்க மிரரா இமேஜின் பண்ணீங்கன்னா இது எங்க இருக்கோ அதே இது இங்க இருக்கும், இது எங்க இருக்கோ அதே இது இங்க இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஒண்ணுக்கு ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னா மிரர் இமேஜ். இந்த லைன் கொஞ்சம் பெருசா இருக்கிறங்காட்டி உங்களுக்கு வேற மாதிரி தெரியலாம், பட் நாட் தட் இஸ் கரெக்ட். ஆக்சுவலா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த லென்த்துக்கே இதை நீங்க கட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இதோட மிரர் இமேஜ் தான் இது, இதோட மிரர் இமேஜ் தான் இது. அண்ட் ஹியர் ஆல்சோ லைக் திஸ். இதோட மிரர் இமேஜ் தான் இது, இதோட மிரர் இமேஜ் தான் இது. மிரர் இதா நீங்க திங்க் பண்ணிட்டீங்கன்னா, therefore this f inverse of x and f of x both functions are inverses to each other னு சொல்லணும். சோ இந்த மாடல்ல நீங்க கிராஃபை பார்த்தா you can tell f of x is இந்த f of x லைனும் இந்த f inverse of x லைனும் ஒண்ணுக்கு ஒண்ணு இன்வர்ஸ்னு நீங்க சொல்லிடலாம். சோ இந்த மாடல்ல நீங்க கிராஃப் பாத்தீங்கன்னா you can tell yes, f of x and f inverse of x are symmetrical about line y equal to x.
இந்த y ஈக்குவல் டு எக்ஸுங்கிற லைனை பொறுத்து இந்த ரெண்டு கிராஃப் ஒன்றுக்கு ஒன்று சிமெட்ரிக்கலாக தான் இருக்குன்னு நீங்கள் தாராளமாக சொல்லிடலாம். ஸோ திஸ் ஆன்சர் இஸ் ஓவர்.